வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. உடல் நலக் குறைவால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அவர் கொலை செய்யப்பட்டது அம்பலமாக இருக்கிறது. மருமகனே கொலையாளிகளை ஏவி கொலை செய்தது ஏன்? ஆண்டு முதல் 2001 வரை மாநிலங்களவையில் அதிமுக எம்பியாக இருந்தவர் மஸ்தான். திமுகவில் இணைந்த மஸ்தானுக்கு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தனது மனைவி மற்றும் மகனுடன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் மஸ்தான் வசித்து வந்தார். மகனின் திருமண ஏற்பாடு தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்திற்கு சகோதரரின் மருமகன் இம்ரானுடன் காரில் சென்றார் மஸ்தான். அப்போது மஸ்தானுக்கு திடீரென நெஞ்சுவலி மற்றும் வலிப்பு ஏற்பட்டதால் அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக மஸ்தானின் மனைவிக்கு செல்போனில் தெரிவித்துள்ளார் இம்ரான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் செல்போனில் தொடர்பு கொண்ட இம்ரான் மஸ்தான் மாரடைப்பால் இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார். பிரேத பரிசோதனைக்கு பின் அன்று மாலையே அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியதும் இறுதிச் சடங்கும் நடந்து முடிந்தது. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மஸ்தான் மாரடைப்பால் உயிரிழக்கவில்லை, மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்டது தெரிந்தது. அதே நேரம் மஸ்தானின் மகன் ஹருஷ் ஷானவாஸ் தனது தந்தையின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் அவரது மூக்கில் காயங்கள் இருந்ததாகவும் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மஸ்தானை கடைசியாக காரில் அழைத்துச் சென்ற இம்ரானிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் காரில் தானும் மஸ்தானும் மட்டுமே இருந்ததாக போலீசில் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இம்ரான். ஆனால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் இவர்கள் பயணித்த கார் VIP கேட் வழியாக சென்றுள்ளது. அப்போது சாலையில் இருந்த தடுப்புகளை காரில் இருந்த 2 பேர் இறங்கி அகற்றிய காட்சிகள் அங்கிருந்த CCTVயில் பதிவாகி இருந்தது. இம்ரானும் மஸ்தானும் மட்டுமே பயணித்ததாக கூறிய நிலையில் காரில் இருந்து டோல்கேட்டில் இறங்கியவர்கள் யார் என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் மஸ்தானை கொலை செய்ததை இம்ரான் ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் இம்ரானின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் அவருக்கு உதவியாக இருந்தவர்களையும் அடையாளம் கண்டனர். தொடர் விசாரணையில் கடனாக வாங்கியிருந்த 15 லட்சம் ரூபாயை உடனே திருப்பித் தருமாறு மஸ்தான் தொல்லை கொடுத்ததால் திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக இம்ரான் வாக்குமூலம் அளித்துள்ளார். வேறு ஒருவரிடம் இருந்து பணத்தை பெற்றுத் தருகிறேன் என சொல்லி மஸ்தானை அழைத்துச் சென்று கொலை செய்ததும் அம்பலமாகி உள்ளது. அன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் ஏதோ சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கு சாட்சி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு 2:30 மணிக்கு போல் எங்களுக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு அந்த நேரத்தில். பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு முகத்தில் சின்ன சின்ன காயங்கள், வாயில் கொஞ்சம் பல் ஆடி இருந்ததும், அப்புறம் கொஞ்சம் ரத்தம் அப்படின்லாம் இருக்க ஒரு காரில்லாம் பார்க்கும்போது பின்னில் கொஞ்சம் சேரு, பின்னாடி சீட்டில் சேரு இருந்ததும், கொஞ்சம் அங்கே காரில் கொஞ்சம் கீரெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வந்துச்சு. அப்போ கூட இருந்தவங்க போலீஸ்காரங்களும் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதுலேருந்து இதை பற்றி தொடர்ந்து காவல்துறை வந்து அவங்க கடமையை ஒழுங்கான முறையில் செஞ்சு அதில் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. காருக்குள் மஸ்தானின் கைகளை 2 பேர் பிடித்துக் கொள்ள ஒருவர் அவரது வாயில் துணியை அமுக்கியும் முகத்தை துணியால் கட்டியும் மூச்சு திணறடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இம்ரானுடன் சேர்ந்து கொலைக்கு உதவி செய்த அவரது நண்பர்கள் சுல்தான், நசீர், தௌபிக், லோகேஷ் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சுல்தான் சித்த மருத்துவர் என்பதால் மூச்சை நிறுத்தி கொலை செய்தது அவர்தான் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மாரடைப்பால் மஸ்தான் மரணமடைந்ததாக நினைத்திருந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து அவரது குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பணத்திற்காக முன்னாள் எம்பி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.